அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 3 ப்ரோஸ் பார்க்க போகிறோம். த கோஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ் மகாத்மா காந்தியோடது, த வேர்ல்டு கம்யூனிட்டி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடையது, த பவர் ஆஃப் ப்ரேயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடையது. இந்த 3 ப்ரோஸுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம த வேர்ல்டு கம்யூனிட்டியை பார்க்க போகிறோம். இந்த உலகத்துடைய கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணனுடைய இன்ட்ரடக்ஷன். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட செகண்ட் குடியரசுத் தலைவர், செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். தத்துவ மேதையாகவும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸராகவும் இருந்திருப்பார். இவருடைய பர்த்டே செப்டம்பர் 5 தான் நம்ம டீச்சர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இவருடைய புகழ் அப்படின்னா இவருடைய தத்துவத்தை உலகத்துக்கே கொண்டு போயிருப்பார். நோபல் பிரைஸ் நாமினேட்டடாக இருந்திருப்பார். 16 தடவை லிட்ரேச்சருக்கும் 11 தடவை பீஸ்க்கும் இவர் நோபல் ப்ரைஸ்க்கு நாமினேட் ஆகிருப்பார். த வேர்ல்டு கம்யூனிட்டி இந்த கட்டுரையோடைய விஷயத்தை சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, நான் ரொம்ப டீப்பாலாம் போல் மேலோட்டமாக வாட் இஸ் வாட் அப்படின்றதுக்காக, சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எங்கே இருந்து எடுத்துச்சுன்னா இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒர்க்கு ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த் 1955 ரெக்கவரி ஆஃப் ஃபெய்த் 1955 புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதோடைய தீம், மைய கருத்து என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரே குடும்பம், நாடு மதம் நிறம் பிரிச்சாலும் மனுஷங்க எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லும். உலகம் எல்லாமே ஒரே குடும்பம். நம்மளை நாடு மதம் நிறம் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட என்னது, மனுஷங்க ஒருத்தர் தான். வாசு தெய்வ குடும்பக்கம் அப்படின்னு சொல்லுவார். வாசு தெய்வ குடும்பக்கம், உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற உபநிடத வாக்கியம். அதை தான் பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். உலகமே ஒரு குடும்பம், இதில் யாருமே டிவர்ஷன் கிடையாது. நம்ம தமிழன், இந்தியன், ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உலகமே ஒரு குடும்பம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, சயின்ஸ் நம்மளை பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு. சயின்ஸ் நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு. ஆனால் மனசால நாம் ஏன் இன்னும் தூரமாக இருக்கோம்? பிளேன் ஒரு நாளில், இப்போ ஏரோப்ளேனில் ஒரு நாளில் அமெரிக்கா போகிறோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடுறோம். இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. உலக சமுதாயத்துக்கு 3 தடைகள் இருக்குது. உலக சமுதாயத்துக்கு 3 தடைகள். தடை அப்படின்னு என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா ராதாகிருஷ்ணன், 1 தேசியவாத வெறி. என்னது? அக்ரெசிவ் நேஷனலிசம். தேசியவாத வெறி, அக்ரெசிவ் நேஷனலிசம். என் நாடு தான் பெருசுன்னு சண்டை போடுறது. ஹிட்லர் முசோலினி மாதிரி. தேசப்பற்று நல்லது, ஆனால் வெறி அப்படிங்கிறது ஆபத்தானது. வேர்ல்டு வார் 1, 2 தான் இதுக்கு உதாரணம். 2வது மதவெறி, ரிலீஜியஸ் ஃபெனட்டிசிசம். ஏன் கடவுள் தான் உண்மை அப்படின்ட்டு அடுத்தவனை கொள்வது. எல்லா மதமும் ஒரு மலை உச்சிக்கு போகிற வெவ்வேறு வழி. எல்லா மதமும் என்னது? ஒரு மலை உச்சிக்கு போகிற வெவ்வேறு வழி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் நம்ம கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். சிலுவை போர் மத கலவரத்தை இதுக்காக சொல்லுவார். 3rd ஒன்று இனவெறி, ரேசியலிசம். வெள்ளத்தோல் தான் உசத்தி, கருப்பு தாழ்ந்ததுன்னு பிரிக்கிறாங்க. அறிவியல் படி எல்லா ரத்தமும் சிவப்பு தான். அபார்த்தியட் அப்படிங்கிறது நிறவெறியாக சொல்லியிருப்பார். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, ஆன்மீக ஒற்றுமை தான். அரசியல் சட்டம் மட்டும் பத்தாது, மனசு மாறணும். மனசு மாறணும். ஃபர்ஸ்ட்டு இவர் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியை டிவைட் பண்ணுற விஷயம் 3. 1 தேசியவாத வெறி, அக்ரெசிவ் நேஷனலிசம். 2 மதவெறி, ரிலீஜியஸ் ஃபெனட்டிசிசம். 3 இனவெறி, ரேசிசம். சரிங்களா? இந்த 3. உலக சமுதாயம் உருவாக 4 வழிகள் சொல்லியிருப்பார். சொல்யூஷன் என்னென்னா, 1 கல்வி, எஜுகேஷன். குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் மனுஷங்கன்னு சொல்லிக் கொடுங்க. இந்தியன் அமெரிக்கன் அப்படின்லாம் பிரிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் போர் மட்டும் இல்லாமல் புத்தர், இயேசு, காந்தி மாதிரி அன்பை போதிச்சவங்களை பற்றியும் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? 2வது சமய நல்லிணக்கம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், கல்வி. 2வது சமய நல்லிணக்கம், ரிலீஜியஸ் டாலரன்ஸ். எல்லா மதத்தோட சாரமும் ஒன்று தான். அன்பு, உண்மை, தியாகம். உன் மதத்தை உயர்வா நினை, ஆனால் அடுத்தவ மதத்தை கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுவோம். உன்னோட மதத்தை உயர்வா நினைங்க, அடுத்தவங்களுடைய மதத்தை கேவலப்படுத்தாதீங்க. 3வது உலக அரசு, உலக அரசு, வேர்ல்டு கவர்மெண்ட். UN மாதிரி ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு பல் இருக்கணும். நாடுகள் சண்டை போட்டால் தடுக்கிற பவர் இருக்கணும். சரிங்களா?
4th ஒன் தனி மனித மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். உலகம் மாறணும்னா முதல்ல நீ மாறு. உலகம் மாறணும்னா முதல்ல நீ மாறு. பக்கத்து வீட்டு முஸ்லீம் கிறிஸ்துவன் கூட பேசு. அவன் வீட்டு பிரியாணி சாப்பிடு. அவன் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லு. அதுதான் வேர்ல்டு கம்யூனிட்டியோட முதல் படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளும் ஏதாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் அப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும். சரிங்களா? இது 3 விஷயம் வேர்ல்டு கம்யூனிட்டியிலேருந்து நம்மளை பிரிக்குது. உலக சமுதாயத்துக்கு 3 விஷயங்கள் தடையாக இருக்குது. ஒன்று ரேஷனலிசம், தேசிய வெறி, அக்ரெசிவ் நேஷனலிசம். செகண்ட் ஒன்று மதவெறி, ரிலீஜியஸ் ஃபெனட்டிசிசம். தேர்ட் ஒன்று இனவெறி, ரேசியலிசம். இந்த 3 தான் வந்து வேர்ல்டு கம்யூனிட்டி லெவலில் தடுக்குது. அடுத்தது உலக சமுதாயம் உருவாகிறதுக்கு 4 வழியில் சொல்லியிருப்பார். என்னென்னா கல்வி, எஜுகேஷன். செகண்டு சமய நல்லிணக்கம், ரிலீஜியஸ் டாலரன்ஸு. தேர்டு வேர்ல்டு கவர்மெண்ட், உலக அரசு. ஃபோர்த்து வந்து தனி மனித மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் இவருடைய வேர்ல்டு கம்யூனிட்டியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். அடுத்து தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.